வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி நான் நெயில் லிக்விட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற ஃப்ரீ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கிளாஸ்ல நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் 34 என்கேஜ்மெண்ட் தீம் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பிரைடல் தீம் தான் வந்து போட்டிருந்தோம் சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் தீம் வந்து பார்க்க போறோம். ஸோ பிரைடல் தீம் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபுல்லா ட்ரெடிஷ்னலா இருந்துச்சா, சாரி கட்டியிருப்பாங்க, ஜுவல் போட்டிருப்பாங்க. ஹேர் வந்து அழகா வந்து அந்த ஃப்ரண்ட்ல வந்து வேரியேஷன் இருந்திருக்கும். அண்டு பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா, பன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து பிரைடல் தீம் வந்து வரைஞ்சோம். ஸோ இப்போ என்கேஜ்மெண்ட் தீம் அப்படின்னும்போது எப்படி வரைய போறோம் அப்படின்னா, ஃபுல்லா ஒரு மாடர்னா இருக்க மாதிரி. கோட் சூட் போட்டிருக்க மாதிரி, ப்ளஸ் ஃப்ராக் போட்டிருக்க மாதிரி, ஜுவல்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இல்லாம, ஸோ ஃப்ரீ ஹேர் இருக்க மாதிரி. ஸோ அதுக்கும் இதுக்கும் டோட்டலா வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும் சரிங்களா? ஸோ இந்த மாரி நீங்க வரைஞ்சிக்கலாம். ஒரு ஐடியாக்காக நெறைய ஒரு 2, 3 என்கேஜ்மெண்ட் தீம் வந்து உங்களுக்கு நான் வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ அதில உங்க கிளையண்ட் எப்படி கேட்குறாங்களோ, ஸோ அந்த மாரி நீங்க வந்து இந்த கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நெறைய கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்க. இந்த என்கேஜ்மெண்ட் தீம்ல ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அத மட்டும் நான் சொல்றேன். எப்படி வரையணும் அப்படின்றத. ஸோ வாங்க இப்ப போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. அதாவது நீங்க எங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ, வரையறதுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாரி லைன் போட்டுக்கோங்க ஹரிசாண்டலா. அதனோட சென்டர்லேருந்து வெர்டிகலா டாட் டாட்டா ஒரு லைன். உங்களோட கண்ணுக்கு மட்டும் தெரியிற மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபோர்ஹெட்டு, நோஸு, அப்பர் லிப், லோவர் லிப், சின் ஏரியா. ஸோ பாய் தான் வரைய போறோம். ஸோ மேல இந்த மாரி போட்டுட்டு நம்ம டர்பன் போடுவோம். பட் அதுக்கு பதிலா மேலேருந்து என்ன பண்றோம், அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் கனெக்ஷன் பண்ணிடுறோம் அவ்வளோதான். அந்த ஜா லைன் கூட கனெக்ஷன் பண்ணிட்டு, அப்படியே வந்து நெக் பார்ட் வரையிறோம். ஸோ இப்போ நான் வரையிறது வந்து சைட் பாடி சரிங்களா? சைடு பாடிக்கு ஹேண்ட் வந்து இப்படி தான் வரையணும். இந்த யூ மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த யூ போட்டுக்கோங்க. கரெக்ட்டா அந்த 2 ஷோல்டருக்கும் சென்டர்ல இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு, இப்போ ஹேண்ட் வந்து வரைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். நீங்க பிரைடல் தீம் பார்த்தீங்கல்ல, ஸோ அந்த அளவுக்குலாம் இதனோட பாடி பார்ட்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு சிலிண்டர் ஷேப் மாதிரி தான் வரும். ஃப்ரண்ட்ல அந்த மாரி லைட்டா வளைச்சு போடணும். பேக் சைட்ல வளைச்சு எடுத்துட்டு வந்து, கீழ இப்படி லைட்டா வளைச்சு 2 லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கு கீழ இந்த மாரி ஸ்லாண்டிங்கா 2 கர்வ் லைன் மாரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதாவது பேண்ட் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதுதான். அப்புறம் நம்ம பேண்ட் போட்டா இப்படி தானே இருக்கும். ஸோ மேல பெருசா இருக்கு. அப்புறம் போக போக அந்த சின்னதாகுமா? ஸோ அந்த மாரி வரைஞ்சுக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த மாரி ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல சேம் இதே மாதிரி என்ன பண்ணுங்க, ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு லைன் போட்டு. இந்த பாயோட கீழ சும்மா நீங்க ஷூ வரைவீங்கல்ல இப்போ, சேம் அதே மாதிரி ஒரு சிம்பிளான அவுட்லைன் போட்டு வரைஞ்சுக்கோங்க. ஸோ அது நிஜமாவே நான் வீடியோ எடுக்கும்போது பாதி மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ தான் நான் பார்க்குறேன். சாரி. அது ஒண்ணுமே இல்ல. ஷூ தான். ஸோ அது நீங்க எப்படி வேணாலும் வரைஞ்சுக்கலாம். ஹேண்ட்ல வந்து இந்த மாரி ஹார்ட்டின் ஷேப் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கேர்ள் பார்ட் தான் வரைய போறோம். ஸோ சேம் பாய்க்கு எப்படி வரைஞ்சீங்களோ, அதே மாதிரி என்ன பண்ணுங்க, கேர்ள் பார்ட் வரைஞ்சுக்கோங்க. லைட்டா சாய்ஞ்ச மாதிரி வரைஞ்சுக்கோங்க அவ்வளோதான். ஸோ இப்போ மேலேருந்து எடுத்துட்டு வந்து இப்படி கீழ கனெக்ஷன் பண்ணிக்கணும். அண்ட் நெக் பார்ட் வந்து வரைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஹெட் பார்ட்ல ஓவல் ஷேப் போட்டுட்டு, அங்கருந்து இப்படி வளைச்சு எடுத்துட்டு வந்து கீழ விடுங்க. ஒரு லைனு. போனி டெயில் வந்து நான் போட்டிருக்க மாதிரி போடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், சைட் பாடினா அந்த சென்டர்ல இருந்து அந்த கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெறைய இதில பார்த்தீங்கன்னா, சென்டர்ல இருந்தும் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி சைடாவும் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ எந்த இதில எப்படி எடுத்திருக்காங்களோ, அதுக்கு ஏத்த மாரி போட்டுக்கோங்க. பட் இந்த மாரி ஒன் சைடா தான் வந்து ஒரே ஒரு ஹேண்ட் தெரியிற மாரி தான் இருக்கணும். ஸோ இப்போ கேர்ள்க்கு பார்த்தீங்கன்னா, அந்த பிரெஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் நல்லா தெரியிற மாரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. ஸோ நான் வந்து அப்படியே வரைஞ்சுட்டேன். ஸோ நீங்க கொஞ்சம்
இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியிற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. அண்ட் பேக் சைட்ல சேம் இந்த பாய்க்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. கீழ வந்து நான் வந்து ஃப்ராக் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கிறேன். ஸோ நீங்க ஃப்ராக் போடாம வேற ஏதாவது ஸ்கர்ட் மாரி கூட போட்டுட்டு, கீழ பேண்ட் மாரி இருக்க மாதிரியும் ட்ரா பண்ணிக்கலாம். இல்ல அப்படியே விட்டாலும் விட்டுறலாம். ஸோ இந்த பாய் வந்து நீங்க முட்டி போட்டு இருக்க மாதிரியும் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றத நான் அடுத்தடுத்த இதில வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அவுட்லைன்ஸ் எடுத்துட்டோம் அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிளான அவுட்லைன்ஸ் இது. அவுட்லைன்ஸ் எடுத்துட்டேன். இப்போ உள்ள வந்து ஃபில் பண்ண போறோம் அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிள். இத நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அழகா அந்த அவுட்லைன் பதிலா, உள்ள வந்து அழகா அந்த ஷேப்க்கு ஏத்த மாரி ஒரு லைன் டிக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஃபில் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து அழகா வரும். ஸோ அந்த மாரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து கீழ இந்த பாய் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களையுமே நான் வந்து டிக் பண்ணிட்டு வந்துர்றேன். அவுட்லைன் மட்டும் நீங்க அழகா எடுத்துட்டீங்க அப்டின்னாலே போதும். ரொம்ப மைன்யூட்டா அந்த ஃபோர்ஹெட்டு, நோஸு, அப்பர் லிப், லோவர் லிப் இருக்கணும் அப்டின்ற அவசியம் இல்ல. சும்மா நார்மலா நீங்க ஃபோர்ஹெட்டு, நோஸு, அப்பர் லிப், லோவர் லிப் இருந்தாலே போதும். ஸோ இப்ப எல்லாமே வந்து திக் பண்ணிக்கணும். அவ்வளோதான் நான் திக் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்ப இத எப்படி நம்ம ஹேண்ட்ஸ்ல போடலாம் அப்டின்னா, நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து நான் சொல்லிக் குடுத்துருக்கேன்ல பேசிக் கிளாஸ்ல. அதுல வந்து நான் நெறைய வந்து ஷேப் சொல்லிக் குடுத்தேன்ல. அதுல ஏதாவது ஒரு ஷேப் வந்து எடுத்துக்கோங்க. ஷேப்ப எடுத்துட்டு, அந்த ஷேப்க்குள்ள நீங்க என்ன பண்ணலாம், இத வந்து ட்ரா பண்ணலாம். ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி வரைஞ்சுக்கலாம். அதாவது கையோட சைஸுக்கு ஏத்த மாதிரி. நீங்க ஒன்ஸ் இந்த மாரி திக் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்டின்னா, கட்டாயம் என்ன பண்ணணும், அவுட்லைன் எடுக்கணும். ஸோ இது நான் நெறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நானே மறந்துட்டாலும், ஸோ நீங்க வந்து ஞாபகம் வச்சு என்ன பண்ணணும், கரெக்ட்டா அந்த அவுட்லைன்ஸ வந்து கரெக்ட்டா போட்றணும். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, நான் உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ்ல ஷேப்ஸ் வந்து சொல்லிக் குடுத்துருக்கேன்ல. அதுலேருந்து ஏதாவது ஒரு ஷேப்ப எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஷேப் எடுத்துட்டு, அந்த ஷேப்க்குள்ள கரெக்ட்டா இது 2ம் இருக்க மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்க போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து சின்னதா இருக்க மாதிரி வரைஞ்சுட்டு வந்துட்டேன். அந்த அவங்களோட கையோட சைஸ நீங்க போடக்கூடிய அந்த ஷேப்பு, ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி அழகா சின்னதா வரைஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்ப நான் வந்து வரைஞ்சுட்டேன். வரைஞ்சுட்டு என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட்டு அவுட்லைன்ஸ் தான் எடுக்கணும் எப்பவுமே இந்த தீம பொறுத்தவரைக்கும். அண்ட் பீகாக், எலிஃபண்ட் இத வச்சு நீங்க ஸ்டார்ட் அப் டிசைன் போடுறீங்க அப்டின்னா, பிரைட் க்ரூம் வரையறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு அவுட்லைன்ஸ நீங்க அழகா எடுத்துட்டீங்க அப்டின்னாலே, உங்களோட மெஹந்தி வந்து சூப்பரா இருக்கும். ஸோ இப்ப இது ஃபுல்லா நான் ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். அவுட்டர்ல என்ன பண்ணியிருக்கேன், இன்னொரு லைன் போட்டு ஹம்ப் வந்து குடுத்துருக்கேன். சரிங்களா? இத வந்து நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் டிசைனா யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட்டே அத சொல்லிட்டேன். சரிங்களா? ஸ்டார்ட் அப் டிசைனா யூஸ் பண்ணலாம். ஸோ இப்ப அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, இத வந்து நீங்க தனித்தனியா போட முடியாது. இது 2மே ஒண்ணா இருக்க மாதிரி ஸ்டார்ட் அப் டிசைன் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்ப அங்கங்க கேப் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்டின்னா, இந்த மாரி ஹார்டின் ஷேப் வந்து அங்கங்க லைட்டா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஹார்டின் ஷேப்ப நீங்க திக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்ல ஷேடிங்ஸ் குடுத்தாலும் குடுத்துக்கலாம். அது உங்க விருப்பம். பேலன்ஸ் கேப் இருக்கு அப்டின்னா, அங்க வந்து நீங்க லைட்டா வந்து சர்க்குலர் ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கோங்க. அவ்வளதான். ஸோ இப்ப அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, பாய் வந்து கேர்ள்க்கு வந்து ரிங் குடுத்து ப்ரப்போஸ் பண்ற மாதிரி வரைஞ்சுக்கலாமா? ஸோ ஃபோர்ஹெட் நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்க. இந்த செகண்ட் இதுல இப்படி லைட்டா கர்வ் மாதிரி இந்த பக்கம் பார்த்த மாதிரி கர்வ் போட்டுட்டு, அதிலிருந்து நோஸ் பார்ட்டு, அப்பர் லிப், லோவர் லிப், சின், ஜா லைன். அப்புறம் காது வரைஞ்சுக்கிறேன். மேல என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி எப்பவும் போடுற மாரி போட்டுட்டு, அதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கருந்து இப்படி எடுத்துட்டு வரணும். ஸோ தெரியுதுங்களா? ஹாஃப் மேங்கோ ஷேப் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி தான்.
போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழ இந்த காதுலருந்து என்ன பண்ணணும், அந்த ஹாஃப் மேங்கோ ஷேப் வரைக்கும் ஒரு எஸ் மாதிரியான ஒரு லைன வந்து எடுத்துட்டு போயிட்டு, அத இப்படி அழகா பேக் சைடு இருக்க மாதிரி வளைச்சு விட்டுக்கோங்க. சரிங்களா? பேக் சைடுல ஹேர் இருக்க மாதிரி. கிடைச்சிருச்சா? ஸோ அடுத்து வந்து கழுத்து வரைஞ்சுக்கோங்க. நெக் பார்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒண்ணு. அவன் வந்து கோட் போட்டிருக்க மாரி, அந்த பாய் வந்து கோட்டு போட்டிருக்க மாதிரி வரைஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி அந்த நெக் பார்ட்ல அந்த யூவ வந்து இப்படி இந்த மாரி நல்லா லென்த்தா இருக்க மாதிரி போட்டுட்டு, நான் என்ன சொல்லியிருக்கேன், சைட் பாடி அப்படின்னாலே சைட்ல தான் வந்து கை வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேனா? ஸோ அதே மாதிரி இந்த மாரி சைடா வந்து என்ன பண்றேன், நான் ஹேண்ட் வந்து போட்டுக்கிறேன். அதாவது அந்த 2 கழுத்து 2 லைன் வரைஞ்சிருக்கலாம். அதனோட சென்டர்ல இருந்தும் எடுத்திருப்பாங்க. இன்னொன்னு அந்த லாஸ்ட்ல இருந்தும் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஃபிங்கர் வந்து வரையிறேன். ஒண்ணுமே இல்ல. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. என்கேஜ்மெண்ட் எலமெண்ட்ல ஒரு ஃபிங்கர் எப்படி வரையணும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ரிங் வச்சிருக்க மாதிரி கையில. ஸோ அந்த ஃபிங்கர தான் வந்து இங்க நான் வரைஞ்சுக்கிறேன். ஸோ எப்படின்னு தெரியலன்னா, அந்த கிளாஸ டீட்டெயிலா பார்த்துட்டு வாங்க. ஸோ கையில வந்து ஒரு பாக்ஸு, ரிங் பாக்ஸு அதுக்குள்ள ரிங் இருக்க மாதிரி. ரொம்ப 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 சிம்பிளான அவுட்லைன்ஸு. நமக்கு பிரைடல் தீமுக்கு மட்டும் தான் கொஞ்சம் அது வந்து கஷ்டம் இல்ல. பட் கொஞ்சம் சிரமமா இருக்கும் கத்துக்கிற வரைக்கும். என்கேஜ்மெண்ட் அண்ட் இந்த பேபி ஷவர் அவுட்லைன்ஸ்லாம் வந்து ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். பிகாஸ் இது எல்லாமே வந்து சைட் பாடி. சரிங்களா? ஸோ இப்போ வரைஞ்சுட்டேன். அழகா இருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி லைட்டா இழுத்து விட்டுக்கிறேன். அந்த ஹேண்ட் கூட ஜாயின் பண்ணிட்டு, பேக் சைடுல முதுகு இருக்க மாதிரி வரைஞ்சிட்டு, கீழ வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்துடணும். சேம் அதே மாதிரி இந்த சிலிண்டர்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ஷேப்ல இருக்கும். ஸோ வரைஞ்சிட்டு அத லைன் போட்டு கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. சேம் என்ன பண்ணுங்க, அதுக்கு கீழே இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்ட்ரெயிட்டா லைன் போடாம, லைன் போட்டுட்டு, விய வந்து ஆப்போசிட்டா போட்டா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுட்டு, நான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாரி 2 லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பேக் சைடுல அந்த பட் ஏரியா இருக்கும்ல, ஸோ அது லைட்டா அந்த மாரி வரைஞ்சுட்டு, அதுக்கு பக்கத்துல ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் எடுத்துக்கோங்க. அண்ட் கீழ அந்த பட் லைன ஜாயின் பண்ண மாரி லைட்டா கர்வ் போட்ட மாரி இன்னொரு லைன் போட்டுட்டு, நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, ஸோ அங்க வந்து இன்னும் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது 2த்தையும் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து ஷூ பார்ட். ஸோ நான் எப்படி வரையிறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஷூலாம் ஈஸி தாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் இந்த மாரி தான் வரைவோம். ஸோ அந்த ஷூ தான். அதே மாதிரி தான் வரையணும். ஸோ இப்போ இந்த பக்கம் இப்படி என்ன பண்ணணும், லைட்டா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா போடாம, லைட்டா ஸ்லாண்டிங்கா ஒரு சின்ன லைன் போட்டுட்டு, அப்புறம் லென்த்தா ஒரு பெரிய லைன் போட்டுக்கோங்க. கீழ பார்த்த மாதிரி. இப்போ இதனோட சென்டர்லேருந்து ஒரு லைன் இந்த மாரி சின்னதா எடுத்துட்டு, லென்த்தா கீழ பார்த்த மாரி லைன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது 2த்தையும் வந்து ஒரு லைன் போட்டு கனெக்ஷன் பண்ணிட்டு, சேம் என்ன பண்ணுங்க, அந்த ஷூ வந்து வரைஞ்சுக்கோங்க. ஸோ அங்க எப்படி வரைஞ்சேன்னு தெரியலன்னா, இங்க பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் அங்கேயும் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இத ஃபாலோ பண்ணி அத நீங்க ஃபர்ஸ்ட்டுல ஒரு பிக்சர் வரைஞ்சிருக்கேன்ல, ஸோ அங்க வந்து நீங்க வரைஞ்சுக்கலாம். அவ்வளோதான். அவுட்லைன்ஸ் வந்து எடுத்துட்டோம். இப்போ இதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும், எப்படி வேணாலும் ஃபில் பண்ணலாம். அந்த ஹேண்ட் இருக்குல்ல, ஸோ அங்க வந்து நான் வந்து ஸ்விரில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். கீழ வந்து பாக்கெட் இருக்க மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஐஸ் பார்ட்டு நான் ட்ரா பண்ணிட்டு வந்துட்டேன். மேல ஹேர் பார்ட் இருக்குல்ல, ஸோ அத வந்து நான் திக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பாய் வந்து கோட் போட்டிருக்க மாதிரி இருக்கா? ஸோ அந்த ஷர்ட் பார்ட்டோ இல்ல ஏதோ என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ அங்க வந்து நான் திக் பண்ணிக்கிறேன். அந்த பாக்கெட் இருக்குல்ல, ஸோ அங்க மட்டும் லைட்டா ஷேடிங்ஸ் வந்து குடுத்துட்டு, பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் நான் திக் பண்ணிக்கிறேன். அந்த ஷூவ மட்டும் விட்டுருங்க.
ஷூ வந்து லைட்டா வந்து ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கோங்க. அவ்வளோதான். எவ்ளோ அழகா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப, 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 ரொம்ப சிம்பிளான அவுட்லைன்ஸ் தான். அவுட்புட் வந்து எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாரி நீங்க முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி நீங்க வரைஞ்சுக்கலாம். இல்ல எனக்கு ஸ்ட்ரெய்ட்டா தான் வேணும், நிக்கிற மாதிரி வேணும் அப்டின்னா, ஆல்ரெடி நான் வரைஞ்சிருக்கேன்ல. ஸோ அதே மாதிரி நீங்க வரைஞ்சுக்கணும் அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஃபுல் பாடி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து 3/4 பாடியில பாதி பார்த்துருப்போம். ஃப்ரண்ட் பாடியில பாதி பார்த்துருப்போம். ஸோ இப்போ சைட் பாடியில நம்ம ஃபுல்லா போடுறோம். ஸோ இதே மாதிரி தான் நீங்க அந்த பாடிக்குலாம் ஃபுல்லா வேணும்னு கேட்டாங்க அப்டின்னா, இதே மாதிரி தான் வரையணும் அவ்வளோதான். ஸோ இப்ப என்ன பண்றேன்னா, கேர்ள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து இந்த பாய்க்கு மேல, கொஞ்சம் மேல ஏன்னா அவங்க நின்னுட்டு இருப்பாங்க. இவங்க தானே கீழ உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ முட்டி போட்டு. அதனால அந்த கேர்ள வந்து கொஞ்சம் மேல பார்த்த மாரி வரைஞ்சுட்டு, அம் நம்ம அந்த ஃபோர்ஹெட், நோஸ், அப்பர் லிப், லோவர் லிப், சின்லாம் வரைஞ்சுட்டு, மேல வந்து அந்த ரவுண்ட் போட்டு சுத்தி ஹம்ப் வந்து குடுத்துட்டு, அங்கருந்து ஒரு லைன் கிராஸா எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த நெத்திச்சூடி வச்சிருக்கோம்ல, ஸோ அங்கருந்து கீழ என்ன பண்றோம், பன் மாதிரி போடாம ஸ்ட்ரெய்ட்டா வந்து ஃப்ரீ ஹேர் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கிறோம். அண்ட் காதுல வந்து ரவுண்டா ஒரு கம்மல், சிம்பிளா இருக்க மாதிரி. ஸோ கழுத்து வந்து வரைஞ்சுட்டேன். அண்ட் இப்போ லைட்டா வந்து ஷோல்டர் வரைஞ்சுட்டேன். இப்போ இந்த ஹேண்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. இந்த முக்கால் உடம்பு தெரியிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி லைட்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நெறைய பிக்சர்ஸ்ல வந்து வரைஞ்சிருப்பாங்க. ஸோ இதுல எது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களோ, அத பார்த்து வரைஞ்சுக்கோங்க அவ்வளோதான். ஸோ இந்த ஃபிங்கர் வந்து ஒண்ணுமே இல்ல. சும்மா ஜஸ்ட் லைன் போடுற மாரி தான். இப்படி வளைச்சு கொண்டு வந்துட்டு, அங்கருந்து சும்மா லைனா போட போறீங்க அவ்வளோதான். இங்கேருந்து இப்படி ஒரு லைன் அப்புறம் வளைச்சு எடுத்துட்டு வரணும். இந்த மாரி தான் போடணும். அவ்வளோதான் சிம்பிள். அதாவது அந்த ரிங் வந்து வாங்குற மாதிரி. ரிங் பாக்ஸ் அந்த ரிங் போயிட்டு எடுக்கிற மாதிரி. ஸோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அண்ட் இந்த பக்கம் லைட்டா ஷோல்டர் தெரியிற மாதிரி போட்டுட்டு, பிரெஸ்ட் பார்ட் வந்து வரைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். கீழ வந்து லைட்டா அந்த மாரி பேக் சைடு ஃப்ரண்ட்ல வந்து அந்த லைட்டா தெரியிற மாதிரி வரைஞ்சுட்டு, 2 லைன் வந்து போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு கீழ நீங்க ஃபுல் ஃப்ராகா இருக்க மாதிரியும் வரைஞ்சிக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஸ்கர்ட் லைட்டா சின்னதா பாவாடை மட்டும் போட்டிருக்கணும். கீழ வந்து ஃபுல் கால் தெரியணும் அப்டின்னா, ஸோ அது வந்து இதில நான் வரைஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா ஃபுல் ஃப்ராக் ஆல்ரெடி நான் வரைஞ்சுட்டேன். ஸோ இப்போ இதில வந்து நானு ஸ்கர்ட் பாவாடை மட்டும் போட்டு சின்னதா கீழ வந்து நான் வரைஞ்சு காமிக்கிறேன். ஃபுல் லெக் எப்டி இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ ஒண்ணுமே இல்ல. நம்ம அந்த பாய்ஸ்க்கு வரைஞ்சோம்ல. அந்த பக்கம் ஃபர்ஸ்ட்டு பாய்ல வரைஞ்சோம்ல, அதே மாதிரி தான் இந்த தை இருக்க மாதிரி. இப்படி வந்து கொஞ்சம் நீங்க சின்னதா எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் வைடா அகலமா எடுத்துட்டேன். நீங்க கொஞ்சம் ஏன்னா மெலிசா தான் இருக்கணும். அப்பதான் நல்லாருக்கும். ஸோ அந்த கர்வ் லைன் எடுத்துட்டு கீழ வந்து ஸ்ட்ரெய்ட்டா போட்டுக்க போறீங்க. அவ்வளோதான். சிம்பிள். பக்கத்துலயும் சேம் அதே மாதிரி தை இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. லைட்டா இப்படி வளைச்சு வந்து கீழ வந்து ஸ்ட்ரெய்ட் லைன் அவ்வளோதான். ஸோ 2 தையுமே தெரியிற மாதிரி வந்து வரைஞ்சுக்கோங்க. கீழ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஹீல்ஸ் போட்டிருக்க மாதிரி தான் வரைய போறேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாரி கிராஸா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த கிராஸ்ல இருந்து என்ன பண்ணணும், இந்த மாரி கீழ வந்து இப்படி வளைச்சு எடுத்துட்டு போயிட்டு, நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இது நீங்க கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா புரியும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சிம்பிளான அவுட்லைன்ஸ் தான்.
அந்த ஹீல்ஸ்ல வந்து சும்மா கீழ வந்து இந்த மாரி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா எல்லா செப்பல்ஸ்லயும் கீழ அந்த இது இருக்கும்ல. ஸோ அதுதான். ஸோ அவ்வளோதான் அவுட்லைன் வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்ப இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம்? எப்படி வேணாலும் ஃபில்லிங்ஸ் வந்து குடுத்துக்கலாம். அந்த ஹேர் பார்ட் வந்து கொஞ்சம் நான் அந்த ஹெட்டுக்கு ஏத்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ஷன் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, அந்த ஷேப் எப்படி போகுதோ, அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுங்க, லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, திரும்ப என்ன பண்ணணும், அந்த லைனுக்கு ஏத்த மாதிரி உங்களோட எம்டி டிப்ப வச்சு இப்படி எடுத்துட்டே இருந்தீங்கன்னா, அழகா உங்களுக்கு ஹேர் பார்ட் வந்து கிடைச்சிரும். நான் வந்து எப்படி எம்டி டிப் வச்சு அந்த பேலன்ஸ் இருக்க அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் எடுக்கிறனோ, ஸோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. பார்க்க அழகா இருக்கும். ஸோ இப்போ ஹேர் இருக்க மாதிரி நமக்கு கிடைச்சிருச்சா? ஸோ அந்த அவுட்லைன்ல சும்மா இந்த மாரி லைட்டா ஒரு கொஞ்சம் ஹேர் மட்டும் தனியா அந்த மாரி தெரியிற மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ வேற எந்த மாதிரி உங்களுக்கு போட தெரியுமோ, ஸோ போட முடியுமோ, இல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்க வந்து வேற மாதிரி ஹேர் இருக்க மாதிரியும் நீங்க ஸ்டைலா வரைஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பிரஸ்ட் பார்ட் இருக்குல்ல, ஸோ அங்க வந்து என்ன பண்ணுங்க அப்டின்னா, ஸ்ப்ரில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் நானு. அங்கேயும் சரி, கீழ அந்த ஹிப் பார்ட் இருக்குல்ல, ஸோ அங்கேயுமே அந்த ஸ்ப்ரில் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்க வேற என்ன பேசிக் ஃபில்ஸ் வேணாலும் குடுத்துக்கலாம். ஸ்கர்ட் பார்ட் எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்ட வந்து நான் ஃபுல்லா திக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எல்லாமே போட்டிருக்கேன்ல. ஸோ, அத நான் அவுட்லைன்ஸ் எல்லாமே நான் திக் பண்ணிட்டு, அப்புறமா வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து போடுறேன். ஸோ, இந்த மாரி ஒரு 3 அப்பர் கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி ஒண்ணு இருக்கும். அதுக்கு மேல வந்து 2 வந்து அப்பர் கர்வ் லைன் மாரி போட்டுட்டு, ஸோ இதுக்குள்ள நீங்க வந்து திக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஷேடிங்ஸ் குடுத்தாலும் குடுக்கலாம். இல்ல நெகட்டிவ் ஃபில்ஸ் குடுத்தாலும் குடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இல்ல இப்படியே நான் விடுறேன். ஸ்கர்ட் பார்ட் எனக்கு எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம் அப்படின்னாலும் அப்படியே விடலாம். ஸோ இப்போ கீழ வந்து கால் இருக்குல்ல. ஸோ அந்த கால்ல வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்க வந்து ஷேடிங்ஸா குடுத்தாலும் குடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஃபுல்லா திக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லப்பா நான் ஷேடிங்ஸ் தான் குடுக்க போறேன் அப்படின்னா, நீங்க ஷேடிங்ஸாவும் குடுத்துக்கலாம். திக் பண்றது அப்படின்னாலும் திக் பண்ணிக்கலாம். ஸோ ஷேடிங்ஸ் பண்ணீங்க அப்டின்னா, அந்த லெக் இருக்க மாதிரி தெரியும். ஷேடிங்ஸ் பண்ணாம திக் பண்ணீங்க அப்டின்னா, சுடிதார் போட்டிருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் 2மே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இதில வந்து நான் ஷேடிங்ஸ் இருக்க மாரி காமிச்சிருக்கிறேனா, ஸோ இப்டி தான் இருக்கும். ஷேடிங்ஸ் இல்லாம திக் பண்ணோம் அப்டின்னா, அது எப்டி இருக்கும் அப்டின்றதையும் நான் காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். கீழ அந்த ஹீல்ஸ் வந்து நீங்க வந்து திக் பண்ணிட்டீங்கன்னா, டிஃபரன்ஷியேட் தெரியாது. ஸோ அதனால ஹீல்ஸ வந்து அப்படியே விட்டுருங்க. வேணும் அப்டின்னா, லைட்டா ஷேடிங்ஸ் மட்டும் குடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்ப நான் போட்டு முடிச்சுட்டேன். ஸோ இப்ப இத என்ன பண்ணலாம், ஒரு ஹேண்ட்ல வந்து
அந்த பையன் வந்து ரிங் குடுத்துட்டு இருக்க மாதிரியும், இன்னொரு ஹேண்ட்ல அந்த பொண்ணு வந்து ரிங் வாங்குற மாதிரியும் வரையலாமா? பட் அந்த ஃபர்ஸ்ட்டா வரைஞ்சிருக்குல்ல, அது வந்து தனித்தனியா வரைய முடியாது. அது வந்து ஒரே கையில தான் வரையிற மாதிரி இருக்கும். இப்ப நான் வரைஞ்சிருக்கேன்ல, ஸோ அத வேணா நீங்க தனித்தனியா என்ன பண்ணலாம் வரைஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபுல்லா வந்து நான் வரைஞ்சு காமிக்கிறேன். பிரைடு அதாவது அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒண்ணா இருக்க மாதிரி நான் வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவுட்லைன்ஸ் எடுத்துக்கலாம். 3/4 ஃபேஸ் வச்சு நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன் ஈஸியா. அதாவது 3/4 ஃபேஸ்னா முக்கால் முகம் தெரியிற மாதிரி. ஸோ இது எல்லாமே நான் வந்து பேசிக் கிளாஸ்ல சைட் ஃபேஸ்னா எப்படி இருக்கும்? 3/4 ஃபேஸ்னா எப்படி இருக்கும்? ஃப்ரண்ட் ஃபேஸ்னா எப்படி இருக்கும்? இது எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ் பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்க. ஸோ இப்போ கேர்ளோட ஹெட் பார்ட் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க சும்மா லைட்டா. ஸோ இப்போ ஹேண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நான் சொல்லியிருக்கேன்ல, ஸோ சைட் பாடி அப்படின்னா இந்த மாரி தான் வந்து ஹேண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பா எடுப்பாங்க. ஒண்ணு அந்த நெக்கோட சென்டர்ல, அப்படி இல்லன்னா லாஸ்ட்டா எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டானா நீங்க எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கீங்களோ, அதுக்கு பின்பக்கமா அந்த ஹெட்ட வந்து இப்படி கிராஸா அந்த ஹேண்ட வந்து கிராஸா எடுத்துட்டு வரணும் அவ்வளோதான். ஸோ நான் ஏன் ஃபர்ஸ்ட்டு கேர்ல வரையிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ இந்த விஷயம் நல்லா பாருங்க. இப்போ ஒரு ஃபிகர் நீங்க பார்க்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எது வந்து ஃபுல்லா வரைஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ பிரைடல் தீம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு பொண்ண வந்து ஃபுல்லா வரைஞ்சிருக்காங்கன்னா, அப்போ ஃபர்ஸ்ட்டு பொண்ண வரைஞ்சுட்டு, சைட்ல வந்து க்ரூம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி க்ரூம் வந்து ஷார்ட் பண்ணி வரைஞ்சுக்கோங்க. சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ பொண்ணு தான் வந்து இங்க நல்லா ஃபுல்லா இருக்காங்க. ஸோ அதனால அவங்கள ஃபர்ஸ்ட்டு நான் வரைஞ்சுக்கிறேன். ஸோ ஹேண்ட் பார்ட் வந்து வரைஞ்சுட்டு இதுக்கு முன்னாடி எப்படி வரைஞ்சோமோ, சேம் அதே மாதிரி தான். ஸோ இந்த பொண்ண வந்து நான் வரைஞ்சுக்கிறேன். சேம் அதே மாரி ஃப்ரீ ஹேர் இருக்க மாதிரி தான். இதுக்கு முன்னாடி எப்படி வரைஞ்சோமோ, அதே மாதிரி தான். கொஞ்சம் பெருசா வரைஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான். கீழ வந்து நான் என்ன பண்றேன்னா, ஃபுல் ஃப்ராக் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃப்ராக் வந்து நல்லா லென்த்தா வரைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் சின்னதா வரையிறேன். அப்புறம் லாஸ்ட்டா வந்து நான் வந்து கொஞ்சம் கீழ வந்து நான் சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாரி லைன் லைனா இழுத்துட்டே வாங்க. போட்டுட்டே வந்தீங்க அப்டின்னா, லாஸ்ட்டா இந்த மாரி போட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃப்ராக் வந்து கெடைச்சிரும். அண்ட் இந்த மாதிரி நான் கனெக்ஷன் பண்ற மாதிரி கனெக்ஷன் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் வந்து பஃப்ன்னு வேணும், அந்த ஃப்ராக் வந்து ரொம்ப பஃப்பா இருக்கணும் அப்டின்னா, அதுக்கேத்த மாதிரி நீங்க அத வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாவோ, இல்ல அதுக்கேத்த மாரி வளைச்சு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த கேர்ளோட அவுட்லைன் வந்து நான் போட்டு முடிச்சுட்டேன். அடுத்து பாயோட அவுட்லைன் வரைய போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஃபிங்கர் வந்து புடிச்சிட்டு அவங்களோட கைய வச்சு அந்த பாயோட ஷர்ட் பார்ட்ல புடிச்சிருக்க மாதிரி நான் வரைய போறேன். ஸோ ஃபிங்கர் ரொம்ப சின்னதா தான் இருக்கணும். ஏன் அப்டின்னா, மடக்கி தானே வச்சிருப்பாங்க அவங்களோட கைய. ஏன்னா மடக்கி தான் வந்து புடிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து லைட்டா சின்னதா நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த கேர்ள விட என்ன பண்றேன், இந்த பாய் வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்க மாதிரி வரைஞ்சுக்கிறேன். சேம் அதே 3/4 ஃபேஸ் தான். ஸோ கேர்ளுக்கு வந்து என்ன பண்ணோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்துருக்க மாதிரி, அதாவது ஆம், லெஃப்ட் சைடு பார்த்துருக்க மாதிரி வரைஞ்சோமா, ஸோ பாய்க்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி வரையணும். அதாவது ஆப்போசிட் சைடில் 2 பேரும் பார்த்துட்டு இருக்க மாதிரி வரைஞ்சுக்க போகிறோம். வரைஞ்சிட்டு அண்ட் இதனோட அந்த ஹேர் பார்ட் எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு பாருங்க. மேலேருந்து லைட்டா ஒரு கர்வ் மாரி எடுத்துட்டு வந்து, அப்புறம் அத விட சின்ன கர்வ், அப்புறம் லென்த்தான கர்வ் போட்டு, அந்த நெக்குக்கு பக்கத்துல நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த நெக் இருக்குல்ல, ஸோ அங்கருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டா இந்த மாரி ஷோல்டர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 2 பக்கமும்.
லைட்டா ஷோல்டர் போட்டுட்டு, ஸோ ஹேண்டுக்காக என்ன பண்ணணும், லைட்டா இந்த மாதிரி நீங்க அந்த கோட் போட்டிருப்பாங்க. ஸோ அதனோட பார்ட்ட ஃபர்ஸ்ட்டு நான் வந்து வரைஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் இந்த பக்கம் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெய்ட்டா போடாம லைட்டா வளைச்ச மாதிரி போடணும். சேம் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடும் அதே மாதிரி வளைச்ச மாரி போட்டுக்கோங்க. இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு முன்னாடி இந்த மாரி ஹேர் வந்து இருக்க மாதிரி வரைஞ்சுக்கோங்க லைட்டா. ஸோ இப்போ கீழ வந்து அந்த கோட் பார்ட்ல இந்த மாதிரி சென்டர்ல அந்த வி ஷேப் ஆப்போசிட்டா போட்டா ஒரு ஷேப் கிடைக்கும்ல. ஸோ அது மாரி வரைஞ்சுட்டு, இப்ப ஹேண்ட் வந்து வரைஞ்சுக்கலாம். ஸோ ஃபுல் ஹேண்ட் வந்து வரவே வராது. ஹேண்ட் வந்து பின்னாடி இருக்க மாதிரி தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாரி ஹிப்ல கை வச்சிருக்க மாதிரி, இல்ல பின்னாடி வச்சிருக்கிற மாதிரி வந்து வரைஞ்சுக்கோங்க. நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி வரைஞ்சுக்கோங்க. அதாவது அவங்க பாக்கெட்குள்ள பேக் சைடு அவங்க பாக்கெட்குள்ள கை வச்சிருக்கிற மாதிரி என்ன இருக்கும்? இந்த ஹேண்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ கீழ என்ன பண்ணுங்க அப்டின்னா, பேண்ட் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கோங்க அவ்வளோதான். ஸ்ட்ரெய்ட்டா ஒரு லைன் போட்டு, ஆல்ரெடி அந்த ஸ்கர்ட் பார்ட் இருக்கும். ஸோ அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்கர்ட் பார்ட் வந்து நமக்கு பத்தல. அதனால என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த மாரி இன்னும் ஒரு லேயர் வந்து பெருசா வந்து நான் எடுத்துக்கிறேன் ஸ்கர்ட் பார்ட்ட. சரிங்களா? எடுத்துட்டு ஆல்ரெடி போட்ட லேயர் கூட என்ன பண்றேன், நான் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கர்ட் பார்ட் நீங்க குட்டியா போடாம என்ன பண்ணலாம், இன்னும் நல்லா லென்த்தா கீழ இழுத்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ அந்த சென்டர்ல நான் என்ன பண்றேன், அந்த யூ ஷேப்ப தலைகீழா போட்டா ஒரு ஷேப் கிடைக்கும்ல. ஸோ அது மாரி தான் வரும். பட் ஒன் சைடு லென்த்தா இருக்கு, ஒன் சைடு வந்து ஷார்ட்டா இருக்கு. இந்த மாரி வரைஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த கேர்ளோட ஹேண்ட் இருக்குல்ல, அதுக்கு கீழ இந்த மாரி பேண்டோட அந்த லைன் மட்டும் தெரியிற மாதிரி 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த கழுத்துக்கிட்ட இந்த வி ஷேப் மாரி போட்டுட்டு, சென்டர்ல இந்த ஒரு லைன் போட்டுட்டு, 8 இருக்குல்ல, ஸோ அந்த 8 வந்து ஹரிசாண்டலா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு கீழ 2 டாட் வச்சுட்டு, இந்த வி ஷேப் இருக்குல்ல, ஸோ அத வந்து இந்த 2 சைடும் வந்து போட்டுக்கோங்க. வி ஷேப் மாதிரி. அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, மேலேருந்து அந்த ஸ்லாண்டிங்கா 2 பக்கமும் போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி எடுத்துட்டு வந்து அந்த ஹேண்ட் வந்து புடிச்சிருக்காங்கல்ல, ஸோ அது கூட வந்து கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இந்த மாரி லெஃப்ட் சைடும், ரைட் ஹேண்ட் சைடும் அந்த ஹேண்டுக்கு பக்கத்துல 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ஹேண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த பாயோட இன்னொரு ஹேண்ட் வந்து இங்க பின்னாடி கேர்ளோட ஹிப் வந்து புடிச்சிட்டு இருக்க மாதிரி, சும்மா லைட்டா வரைஞ்சுக்கோங்க அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து அவுட்லைனு. ஸோ அவுட்லைன் வந்து அழகா எடுத்துக்கோங்க. அப்புறம் மேல ஹேர் வந்து திக் பண்ணிட்டு, ஃபேஸோட ஷேப் வந்து கொஞ்சம் அழகா வரைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த கோட் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ கோட்ல வந்து அந்த காலரு மேல இருக்கும்ல, ஸோ அத வந்து இந்த மாரி திக் பண்ணிக்கோங்க மேல மட்டும். ஸோ திக் பண்ணி முடிச்சுட்டு, அப்புறம் அந்த ஹேண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஹேண்ட என்ன பண்ணுங்க அப்டின்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு அவுட்டர்ல ஒரு லைன் போட்டு திக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, உள்ளேயும் ஃபுல்லா திக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ திக் பண்ணாலும் பண்ணலாம். இல்ல நான் ஷேடிங்ஸ் குடுக்குறேன் அப்டின்னாலும் குடுத்துக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம். ஸோ இப்போ இந்த பக்கம் ஹேண்ட் வந்து நமக்கு பாதி தெரியுதுல்ல. ஸோ அத வந்து கொஞ்சம் திக் பண்ணிக்கோங்க. ஸோ பேலன்ஸ் இருக்குல்ல கீழ. ஸோ அங்கலாம் வந்து லைட்டா ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கோங்க அவ்வளோதான்.
ஸோ இப்போ வந்து நான் ஷேடிங்ஸ் குடுத்துட்டேன். குடுத்துட்டே இருக்கேன். அண்ட் லாஸ்ட்டா குடுத்து முடிச்சுட்டேனா, ஸோ இப்போ கீழ வந்து இந்த பேண்ட் இருக்குல்ல, ஸோ அத நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லா திக் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஷேடிங்ஸாவும் குடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்க விருப்பம் தான். பட் இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இது வந்து நான் வரைஞ்சு காமிக்கிறேன் சரிங்களா? ஒரு பிக்சர் இந்த மாரி ஒண்ணா இருக்க மாதிரி வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அதனோட அவுட்லைன் தான் எப்படி போட்டிருக்காங்க, என்ன அப்படின்றத நீங்க நோட் பண்ணணும். ஸோ அவுட்லைன் அழகா போட்டுட்டீங்க அப்படின்னாலே, உள்ள வந்து ஃபில்லிங்ஸ் வந்து ஈஸியா குடுத்துரலாம். ஸோ இப்ப அந்த பேண்ட் இருக்குல்ல, ஸோ அதையுமே நான் என்ன பண்றேன்னா, திக் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்ப இந்த பாய் வந்து நான் போட்டு முடிச்சுட்டேன். அடுத்து வந்து கேர்ள் வந்து போட போறேன். ஸோ ஒண்ணுமே இல்ல. அந்த ஹேர் பார்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கலாம் வந்து ஷேடிங்ஸ் அப்படி இல்லன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அதே சைஸுக்கு அந்த ஒரு லைன் வந்து ஃபுல்லா லைன் போட்டுட்டே வாங்க. அப்புறம் உங்களோட எம்ப்டி டிப்ப வச்சு நீங்க வளைச்சு, வளைச்சு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா, பார்க்கறதுக்கு ஹேர் மாதிரியே இருக்கும். உங்களுக்கும் வேலை வந்து ஈஸியா இருக்கும். சரிங்களா? உங்களோட எம்ப்டி டிப்ப வச்சு என்ன பண்ணணும், லைட்டா இப்படி எடுத்துறணும். பார்க்கறதுக்கு அது ஹேர் மாதிரி கரெக்ட்டா இருக்கும். ஸோ சேம் என்ன பண்ணணும், அந்த லைன் எப்படி போதோ அதுக்கு ஏத்த மாதிரியே நீங்க வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு, அகைன் உங்களோட எம்ப்டி டிப் இருக்குல்ல, ஸோ அத வச்சு இப்படி மேல லைட்டா, லைட்டா என்ன பண்ணணும், எடுத்து விடணும். ஸோ இப்போ இந்த பிரஸ்ட் பார்ட்ல நீங்க என்ன வேணாலும் இப்படி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேர்ளோட ட்ரெஸ் பார்ட்ல நான் வந்து ஸ்வ்ரில் வந்து போட்டுக்கிறேன் ட்ரெஸ் பார்ட்டுக்கு. ஸோ ஸ்வ்ரில் போட்டுட்டு ஸோ இப்போ என்ன பண்றேன், இந்த ஸ்கர்ட் பார்ட்ட நீங்க எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் ஃபில்ஸ் குடுத்தாலும் குடுக்கலாம். இல்ல வேற மாதிரி ஏதாவது டிஃபரெண்ட்டா போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் அந்த ஷால் பார்ட்டுக்கு இந்த ரோஸ் ஃப்ளார் போட்டேன்ல, ஸோ அதே மாதிரி தான் போட்டுட்டு, அப்புறம் அந்த டபிள்யூ ஷேப் பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் திக்கா போட்டுக்கிறேன். போட்டுட்டு, இந்த மாரி ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு நான் ஒயின்ஸ் வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த மாரி நான் ட்ரை பண்றேன். ஸோ இது நீங்க என்ன பண்ணலாம், இப்படியேவும் விடலாம். இல்ல அங்க அங்க கேப் இருக்கிற இடத்துல ஷேடிங்ஸ் குடுத்தும் நீங்க என்ன பண்ணலாம், இது வந்து நீங்க போட்டுக்கலாம். ஸோ இப்போ கீழ வந்து இந்த ஃப்ளார் இருக்க மாரி வரைஞ்சிருக்கனா, ஸோ அடுத்து அந்த பாக்ஸ் மாரி இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, ஷேடிங்ஸ் வந்து குடுத்துட்டு, மேல இருக்க மாதிரி ஃப்ளார் வரைஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃப்ளார் கீழ இருந்துச்சுன்னா, அடுத்த ஃப்ளார் மேல, அடுத்த ஃப்ளார் கீழ. ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து வரைஞ்சுக்கணும். நீங்க இதுதான் வரையணும்னு இல்ல. நெகட்டிவ் ஃபில்ஸ் கூட நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாரி நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எப்படி போட்டேனோ சேம் அதே மாரி தான் நான் வந்து ட்ரா பண்றேன். இது எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் வந்து நான் வரையறேன். பட் உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். இந்த மாரி நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலே பொறுமையா வந்து ட்ரா பண்ணுங்க. அப்பதான் வந்து கரெக்ட்டா இருக்கும். தப்பு அப்படின்னாலும் நீங்க அழிச்சுக்க ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு லைட்டா அவுட்லைன் எடுத்துட்டு, ஃபில்லிங்ஸ் குடுத்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, ஃபைனலா ஒரு அவுட்லைன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதே மாரி தான் நான் வந்து ஃபுல்லாவே போடுறேன். நீங்க ஷேடிங்ஸ் குடுத்தும் போடலாம். ஷேடிங்ஸ் குடுக்காமலும் போடலாம். ஸோ இப்ப நான் ஃபுல்லா போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இப்ப கீழ என்ன பண்றேன், இந்த மாரி டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கர்ட் வந்து அதாவது சாரி இந்த ஃப்ராக் வந்து ரொம்ப 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 சின்னதா இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க நல்லா லென்த்தா இருக்க மாதிரி வரைஞ்சுக்கோங்க. அப்ப பார்க்க இன்னும் நல்லா அழகா இருக்கும். ஸோ நான் இன்னொரு லேயர் வந்து என்ன பண்றேன், இந்த ஸ்கர்ட் பார்ட் வந்து சின்னதா நல்லா ஃபுல் ஃப்ராகா இருக்க மாதிரி நான் வரைஞ்சுக்கிறேன்.
சரிங்களா? ஃபுல்லா ஃப்ராக் வந்து நல்லா பஃப்ன்னு இருந்தா எப்படி இருக்குமோ, ஸோ அதே மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கர்வ் லைன் மாரி இருக்கா? அப்பர் கர்வ் லைன். ஸோ அதே மாதிரி என்ன பண்றேன், திக்கா போட்டுட்டு, அதுக்கப்புறம் தின்னா வந்து ட்ரா பண்ணிட்டு, ஸோ அங்கங்க ஷேடிங்ஸ் குடுத்துக்கலாம். இல்ல ஹம்ப் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன் ஒரு லைனு. ஸோ பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸில வந்து நான் அப் டூ டவுன் ஷேடிங்ஸ் வந்து நான் குடுத்துக்கிறேன். ஸோ வேற என்ன ஷேடிங்ஸ் வேணாலும் நீங்க குடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஷேடிங்ஸ் குடுத்து முடிச்சுட்டேன். ஸோ இந்த மாரி தான் நீங்க ஃபுல்லா இருக்க மாதிரி வரையணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இதையும் வரைங்க, ப்ளஸ் வேற ஏதாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலும், கப்பிள்ஸா இருக்காங்க, ஒண்ணா இருக்காங்க அப்படின்னா, நீங்க இதையுமே வரைஞ்சுக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு ஸ்டார்ட் அப் டிசைனா நல்லா லென்த்தா நம்மளோட ஹேண்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹேண்ட்ஸ்ல வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியும், இன்னொரு ஹேண்ட்ஸ்ல வந்து இந்த மாரி பக்கத்து பக்கத்துல நின்னுட்டு இருக்க மாதிரியும் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் பார்ட் இருக்குல்ல, ஸோ ஹேண்டு, ஸோ அங்க மட்டும் நான் இந்த மாரி வளைச்ச மாதிரி லைட்டா வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஃபேஸ் பார்ட்லாம் வந்து கொஞ்சம் நீங்க நல்லா அழகா வரைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ என்னோட சேனல்ல நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே லைக்கும் பண்ணிருங்க. ஸோ கிளாஸ் டேட் வந்து கூடிய சீக்கிரம் நான் அனௌன்ஸ் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.